குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். மற்றும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 எழுத்தாளர்கள், ஒன்று நீயா நானா கோபிநாத், இன்னொன்று இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். இதில் இறையன்பு அவர்கள் எழுதிய போர்த்தொழில் பழகு அப்படிங்கிற புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 4 முறையிலேருந்து 5 தடவை அதை வாசித்திருப்பேன். இப்போவும் நான் எப்போல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கனோ அப்போல்லாம் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன். அந்த புத்தகம் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கும். அதே மாதிரி கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகத்தோட தலைப்பே அதுதான். அந்த புத்தகத்துலலாம் நிறையா விஷயங்கள் ரொம்ப அழகாக, எளிதாக, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டியே என்னோடய லைஃப்பில் கிடச்சதே இந்த 2 புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ இந்த புத்தகத்தெல்லாம் வாசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்த எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே, அல்லது இப்போவும் சரி, எந்த பிரச்சனையும் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. நிறைய பேர் சொல்கிற விஷயம், என்கிட்ட மட்டும் பணம் இருந்துருந்துச்சு அப்படின்னா நான் எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக, ஜாலியாக, சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா கடன் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்கிற 4 லட்ச ரூபாயை வச்சு ரொம்ப சந்தோஷமாக, சூப்பராக, ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். உண்மையிலேயே இந்த நபருக்கு, இப்படி சொல்கிற ஒரு நபருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, அதுக்கப்புறம் அந்த 6 லட்ச ரூபா கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய 4 லட்ச ரூபாயை வச்சு வருஷம் முழுவதும் அல்லது அவருடைய கடைசி கால கட்டம் வரைக்கும் சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ அந்த 4 லட்சம் போதுமா? நல்லா யோசித்து பாருங்கள். ஸோ அப்போ பணம் தான் இன்றைக்கி என்னோடய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு காரணமே. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறான கருத்து. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இந்த கடன் இல்லை அப்படின்னா, இந்த கடன் மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் தான் பெரிய ராஜா, இந்த கடனை க்ளோஸ் பண்ண நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் யோசித்துட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் திருப்பி செலுத்தியிருந்தா, நீங்கள் கரெக்டான முறையில் திருப்பி செலுத்தியிருந்தா, உங்களை மாதிரி ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நான் ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் 1 லட்ச ரூபா தான் கடன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கடனை அடைக்க தான் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாறாக உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 1 கோடி ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நல்லா யோசித்து சொல்லுங்கள், 1 லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தகுதியான ஆளாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது 1 கோடி ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதியான ஆளாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடன் தவறு கிடையாதுங்க. கடன் என்றைக்குமே நல்லது. நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே நமக்கு இருக்கிற இந்த கடன் தான். பட் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, நீங்கள் எதுக்காக கடன் வாங்குனீங்க அப்படிங்கிறதும். ஒரு அத்தியாவசியான தேவைக்காக உங்களோட வாழ்க்கையை, உங்களோட தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்கப்பட்ட கடனா, அல்லது தேவையில்லாத ஆடம்பரமான சில விஷயத்துக்காக, அல்லது இந்த ஊர் உலகத்துக்கு நான் யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீங்கள் செலவழித்ததா? இந்த 2 பொறுத்து தான் உங்களுடைய முன்னேற்றமே இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயத்த மறுபடியும் இப்போ நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கின கடனை சரியான நேரத்தில் திருப்பி அடைச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு பேங்க் யாருக்கு 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்கும்?
ஒரு பேங்க் யாருக்கு 10 கோடி ரூபா கடன் கொடுக்கும்? 10 கோடி ரூபாயை யார் திரும்ப செலுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பேங்க் மேனேஜருக்கு வருதோ அவருக்கு தான் 10 கோடி ரூபா கடனை கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போது நம்மளோட வேல்யூவை நாம் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சமீபத்தில் நான் படித்த ஒரு கோட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நூலகத்திற்கு செல், நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அது சொல்லும். ஸோ ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. நம்ம பக்கமாக அல்லது ஒரு சிலர் நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணதை அழகாக 2 லைனில் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே உடனே நடந்துருச்சு, நாம் நினச்சதெல்லாம் உடனே நடந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? அதில் என்ன ஒரு திருப்தி இருக்கும்? இப்போவுமே நான் ஊட்டிக்கு போனோம், உங்கள் கண்ணு முன்னாடி ஊட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? இப்போவுமே நான் குற்றாலம் போகணும், குற்றாலமே உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? அதில் என்ன திருப்தி இருக்குது? இப்போவுமே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், அதில் என்ன சந்தோஷம் இருக்கும்? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை அடையிறத விட அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நாம் தேடுவோம் இல்லையா, அந்த தேடுதலில் தான் சந்தோஷம் இருக்குது, அந்த தேடுதலில் தான் சுகம் இருக்குது, அந்த தேடுதலில் தான் திருப்தியே இருக்குது. ஒரு விஷயத்தை அடைஞ்ச பிறகு அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதில் தேடும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் அலாதியானது. அதை தான் அனுபவிக்கணும், அதை தான் ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லி இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் ஒரு தவம் இருந்தார். ஒரு வரம், கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுள் அவர் முன்னாடி வந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த மன்னர் சொன்னார், நான் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடவுள் வந்து, நல்லா யோசித்து தான் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். மன்னர் திரும்ப சொன்னார், நல்லா யோசித்துட்டேன், எல்லா மன்னர்களும் எனக்கு அடிபணியணும், இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் மிக்கவனாக நான் தான் வரணும், அதுக்கு இந்த வரம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். கடவுள் நமக்கு உண்மையிலே வரம் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் தொட்டு பார்த்தாரு மன்னர். அது எல்லாமே தங்கமாக மாறிடுச்சு. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற வேறு நிறையா திங்ஸ் ஒவ்வொன்றையாக தொட்டு பார்த்தாரு, எல்லாமே தங்கமாக மாறிடுச்சு. மன்னருக்கு பயங்கர சந்தோஷம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் மிக்க ஒரு மிகப்பெரிய மன்னர் நான் தான், செல்வந்தர் நான் தான் அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தார். அவரோட குழந்த தூரத்துலேருந்து ஓடோடி வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் அவர் குழந்தைய கட்டி அணைச்சார். அவர் குழந்த தங்க சிலையாக மாறிடுச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி தலை மேலே கை வச்சு கீழே உட்காந்தார். அவரும் தங்கமாக மாறிட்டார். கதை முடிஞ்சது. இப்போ இந்த கதையோட மாறல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான பர்பஸும் முடிஞ்சிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் கரெக்டாக கன்வே ஆகிருக்கும் அப்படின்னும் நினைக்கிறேன். தேங்க்யூ.